நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற நமக்காக தம்முடைய ஜீவனையும் தந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற மகிமையுள்ள மகத்துவமான வல்லமையான நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளில் விசுவாசத்தினாலே ஆவியினாலே அழைக்கப்பட்ட அபிஷேகத்தினாலே கிருபையினாலே தேவனுடைய அழைப்பினாலே தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் சர்வ வல்லவருக்கு முன்பாக வந்து அவருக்கு துதிபலியை ஆராதனையை சுகந்த வாசனையை அர்ப்பணித்து அவர் நாமத்தை உயர்த்தி அவருக்கு முன்பாக காத்திருக்கிற கர்த்தருடைய சத்தத்துக்காக காத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் கர்த்தர் பெருக செய்வார். அல்லேலூயா. எதுமே சொல்ற பெருக செய்வார். சொல்ல பயத்தை கர்த்தர் பெருக செய்வார். அல்லேலூயா. யாருக்கு? எனக்கு பெருக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுமே சொல்ற அது குறையாது. நல்ல வார்த்தை விசுவாசமா அது குறையாது. சொல்லு அது குறையாது. என் வாழ்க்கையில் இருக்க குறைவை கர்த்தர் நீக்குவார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் சொன்னார், உங்கள் குறைவுகளை, யார் குறைவுகளை? உங்கள் குறைவுகளை என் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால், அல்லேலூயா, என் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் உங்கள் குறைவுகளை அவர் சொல்ல எதுக்கு சொல்ல அவர் எல்லா கைத்து அவர் நிறைவாக்குவார். சொல்லு நல்ல கைத்து கண்ண முடிய அவர் நிறைவாக்குவார். சொல்லு எல்லா குறைவும் ஓடட்டும், தடைகள் மாறட்டும், பிரச்சனை மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், வேதனை மாறட்டும், எல்லா கர்த்தர் மாற்றி போட்டு உன் வாழ்க்கை சம்பூர்ணமாய் நிரம்பிருக்கு. அல்லேலூயா. அப்ப ஒண்ணு வேணும், குறைவு மாறணும்னா ஒண்ணு வரணும். என்ன வரணும்? குறைவு மாறணும். நம்ம வாழ்க்கையில் இருக்க குறைவு மாறணும்னா ஒண்ணு வரணும். அது என்ன வரணும்? என்ன வரணும்? நிறைவானது வரணும். அல்லேலூயா. என்ன வரணும்? நிறைவானது வரணும். இந்த உலகத்திலே காணப்படுகிற பார்க்கிற எல்லாமே குறைவானது. ஆமென். அழகு மாயை, அறிவும் மாயை, ஆஸ்தி மாயை, படிப்பு பட்டம் மாயை, பங்களா கார் மாயை, மனிதனுடைய ஜீவன் மாயை, உலகத்தில் பார்க்கிற எல்லா மாயை. வானம் ஒழிந்து போகும், பூமியும் பூமியில் உள்ள யாவும் எல்லாம் ஒழிந்து போகும். ஒழியாதது ஒன்றே ஒன்றே, அது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்திய வார்த்தை மாற்றம். அதுதான் நிறைவானது. அல்லேலூயா. நிறைவானது உனக்குள் வரும் பொழுது, கர்த்தருடைய நிறைவான சத்திய ஆவி அந்த வார்த்தை உனக்குள்ளே வரும் பொழுது, விசுவாசத்தினாலே கர்த்தருடைய ஆவியினாலே மகிமையான பிரசன்னத்தினாலே இந்த வார்த்தை நீ உட்கொள்ளும் பொழுது, தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும்படி, சத்தியத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படி இந்த வார்த்தைக்கு உனக்கு செவி கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது மகிமை உன்மேல் வந்து இறங்கி ஆளுகை செய்யும். அற்புதமான வல்லமை உன்னை நிரப்பும். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். எட்டு பேர் நம்புறத, எட்டு பேர் விசுவாசிக்கிறத, என்ன எனக்காக உயிரோடு எழுந்தவர், என் துதிகளிலே பிரியப்படும்படி சபையிலே வந்தவர் இங்கே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தர் சாலமோன் மண்டபத்தில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார். தேவன் தேவனுடைய ஆலயத்திலே எழுந்திருந்தார். ஆமென். ஆமென். நமக்கு நன்மை செய்ய, ஆமென், நிறைவானது வரணும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை அங்கத்தான் லீடு எடுக்கிறேன். கூப்பிட்டா நமக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா.
எது பேருக்கு டக்குன்னு வார்த்தை ஞாபகம் வருது இல்ல. கூப்பிட்டா கூப்பிடுகிறவனுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யாரும் கூப்பிடுறாங்க போது யாருக்கு கத்த செய்யறான்னு நினைச்சுக்கிறேன். யார் கூப்பிட்டா? யார் கூப்பிட்டா சொல்லு. யார் கூப்பிட்டா? நான் கூப்பிட்டா எனக்கு அற்புதம் செய்வார். எல்லாம் கைது. நான் யார் கூப்பிட்டா? இங்கதான் பிரச்சனை. நீ கூப்பிடாத வரைக்கும் வரமாட்டாரு. சோத்திரம்பா 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 வரமாட்டாரு. சோத்திரம்பா வரமாட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் பார்த்துதான் பாருங்க. கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பாரு. ஆமென். வேதம் சொல்லுது கூப்பிடுகிறவருக்கு சத்தத்தினால். அந்த வார்த்தை சொல்லு. எதனால? கூப்பிடுறது இருக்கட்டும். என்னத்தினால? சத்தம். சத்தம் என்னது? சத்தம் என்னது? வார்த்தை. சத்தம் என்னது? வார்த்தை. வார்த்தை தான் ஒளி. அல்லேலூயா. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் தேவனுடைய ஆலயம் ஆயிடுச்சு. மகிமையினால், கர்த்தருடைய ஆவியினால், அபிஷேகத்தினால், கர்த்தருடைய நிறைவினால் சபை ஆயிடுச்சு. நிரம்பியது. கைதிக்கிறது. கூப்பிட்டாதான் கர்த்தரை எந்த வேலைக்கு சபையில உன் வாழ்க்கையில் கூப்பிடு. வாழ்க்கையில் கூப்பிட சொன்ன கூப்பிட்டியா? இரவெல்லாம் இந்த பரிசுத்த வேதத்தை எடுத்து வச்சு இந்த சங்கீதங்கள் புத்தகத்துல 1 லிருந்து 50 வரைக்கும் உனக்கு என்ன பிடிக்குமோ எடுத்து வச்சு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சடியே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரிலே என்னை கொண்டு போகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியை பாதை நடத்துகிறார். நான் மரணங்களில் படத்தக்க நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தண்ணீர் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்து நாட்கள் அழைத்து படிச்சியா? சத்தியத்தை படிச்சியா? பார்த்து கொண்டு வந்த வீட்டுல அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை பண்ணதுக்கு நேராக என் கண்கள் நான் நினைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. என் காலை தள்ளால விட்டார். என்னை காக்கிறவர் உறங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நேரா இருக்கிறார். அல்லேலூயா. பகலில வெயிலாகிலும் இரவு நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. அவரின் ஆத்மாவை காப்பா. கர்த்தரின் போக்கையும் என் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னைக்கும் காப்பா. சொன்னியா? வீட்டுக்குள்ள சொன்னியா? யார கூப்பிடணும்? யார கூப்பிடணும்? கூப்பிட்டாதான் அவனுக்கு பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒருத்தன் கூப்பிட்டான். யாராலும் செய்ய முடியாததை கூப்பிட்டவனுக்காக நின்று செஞ்சார் இயேசு. அல்லேலூயா. நீ கூப்பிட்டா நிப்பார் உனக்காக. எதுவே விசுவாசிக்கிற? எதுவே நம்புற? நான் கூப்பிட்டா எனக்காக வருவார். வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசி. சங்கீத புத்தகம் 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை நான் படிச்சுட்டு இந்த செய்தியை நாம் அடுத்த வாரத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். உபத்திரவ படுகளுடைய உபத்திரவத்தை நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. நீ நினைக்கிற என் உபத்திரவத்தை இந்த ஆண்டவர் பார்த்து எனக்கு பதில் செய்யாமல் அவர் மௌனமா இருக்கிறார் நினைக்கிற. ஆமென். அல்லேலூயா. என் பிரச்சனையை பார்த்து, நான் படுகிற வேதனையை பார்த்து, என் வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து, நான் ஆராதிக்கிற இந்த தெய்வம், இந்த ஆண்டவர், இந்த இயேசு கிறிஸ்து அவர் மௌனமா இருக்கிறார், கிரியை செய்யாமல் இருக்கிறார். என் சூழ்நிலையை அவர் பார்ப்பதில்லை என்று உனக்குள்ள ஒரு அவிசுவாசம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இளவரசர் சொன்ன மாதிரி தான் 15 வருஷம் வேலைக்கு போனாலும் ஏற்ற நேரம் வரும்போது ஒரு நல்ல வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறார். கையை தட்டி கத்தர் போய் செய்வாரு. எத்தனை வருஷமா செய்வாரு. நம்ம சாமலா சொன்ன மாதிரி தான். எங்க கொண்டு போனாலும் யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்ல கத்தர் வைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்னொன்னு செய்வார். காரணம் இல்லாம செய்ய மாட்டார். உன்னையும் என்னையும் அழைத்தது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான்.
அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அழைக்கப்பட்ட நீயும் நானும், அழைக்கப்பட்ட நாம, அழைக்கப்பட்ட நீங்கள், அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட நீங்கள் பழக வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வாயை மூடி மௌனமாய் இராதே, உன் சத்தத்தை அடக்காதே. அதை விரிவாக திறந்தால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரத்தை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கிறவன், சந்தோஷமா இருக்கிறவன், ஆசீர்வாதமா இருக்கிறவன், சமாதானமா இருக்கிறவன், மகிழ்ச்சியா இருக்கிறவன், பலத்தோடு இருக்கிறவன், அவன்லாம் இல்ல. யார் தான் கூப்பிடுறான்? அவன யார் தான் கூப்பிடுறது? அவரை. அப்ப நீயும் நானும் நாமும் கூப்பிடுறா நமக்கு தான் என்ன இருக்குது? நமக்கு தான் உபத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, திரும்ப சொல்றேன், எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும் உனக்கு அவன் காரியம் துவங்கிறதுக்கு முன்னாடி அழகா நின்று உன் தலைமையில ஒரு கையை வச்சு, ஆண்டவரே உன்னுடைய பலத்தால் என்னை நிரப்பும், ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு நீ நிக்கணும். கர்த்தர் பலம் தருவார். பலவானை வீழ்த்த, கோலியாத்தை வீழ்த்த சின்னவனாகி தாவீதை பயன்படுத்தினவர். எத்தனை பேர் உனக்கு எதிரே வந்தாலும் அத்தனை பேரை வீழ்த்தபடி கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். அது ஆவியின் பலன் வரும் உனக்குள்ள. அவன் நாமத்தை உயர்த்தணும். அல்லேலூயா. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா பார்க்க மாட்டார். எதுவுமே சொல்ற, என்னை ஆண்டவர் அற்பமாய் பார்க்கிறவர் அல்ல. ஆமென். உனக்கு ஒரு தெளிவு வந்துடணும். உனக்கு ஒரு தெளிவு, மன தெளிவு வரணும். முதல்ல உனக்கு ஒரு விசுவாசம் உனக்கு பெருகணும். என் நிலைமையை அறிந்தவர், என் சூழ்நிலையை அறிந்தவர், என் பிரச்சனையை அறிந்தவர், என் உபத்திரத்தை அறிந்தவர், என் கஷ்டத்தை புரிந்தவர், என் பாடுகளை புரிந்தவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் சில நேரங்களில் விசுவாசத்துக்கு ஓடிடுறோம். பார்க்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு, விசாரிக்க மாட்டாரு, உதவி செய்ய மாட்டாரு, அப்படி நம்பி ஓடிடுறோம், நம்பாம ஓடிடுறோம். உபத்திரவப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும், இந்த போய் என்கிட்ட இந்த பிரச்சனையை வந்து என்கிட்ட சொல்லமா, நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய தெய்வம், நான் மகா பரிசுத்தம் உள்ளவன், நான் எவ்வளவு பெரிய வல்லமையானவன், இதை கொண்டு வந்த உன்னை என்ன பண்ண மாட்டாரு? உன்னை என்ன பண்ண மாட்டாரு? அருவருக்கிற தெய்வம் அல்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அருவருக்கிற தெய்வம் அல்ல. திரும்ப ஒரு வார்த்தை சொல்றேன், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. எங்கே பரிசுத்தம் வேணும்? எங்கே பரிசுத்தம் வேணும்? நல்லா கவனிக்கணும். இது பரிசுத்தம் அல்ல. இப்ப இந்த வெள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்துல அழுக்கா என்ன பண்ணிடும்? மாறிடும். இது பரிசுத்தம் கிடையாது. ஆடை அலங்காரங்கள் பரிசுத்தம் கிடையாது. உன் மாமிசம் பரிசுத்தம், உன் மேல் மாமிசம் பரிசுத்தம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தம் எங்கே கூடிக்கொண்டிருக்கிறது? பரிசுத்தம் எங்கே ஆளுகை செய்கிறது? பரிசுத்தம் எங்கே கிரியை செய்கிறது? இருதயத்தில் சுத்தம். கை தருகின்ற இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன் இருதயம் சுத்தமாக்கப்படணும். அல்லேலூயா. அழைக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ரத்தத்தினால மீட்கப்பட்டு கிருமியினாலே பிள்ளைகளின் அதிகாரத்தை பெற்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிற உன் இருதயமும் என் இருதயமும் நம்முடைய இருதயமும் கர்த்தருக்கு நேராக பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல உன் தேவன். உன் வெளிப்பிரகாரத்தை பார்க்கிறவர் அல்ல. நீ கொடுக்கிற காணிக்கை, நீ கொடுக்கிற தசம பாகம், நீ செலுத்துற எல்லா விஷயத்தையும் பார்க்கிறவர் அல்ல, உன் இருதயத்தை பார்க்கிறவர். அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எதை பார்க்கிறார் அவரு? எதை பார்க்கிறவர் அவரு? உன்னை. நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? இங்க பார்த்தா தெரியும் நீ யாருன்னு. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்குதான் ஊர்ல ஒரு உலகத்துல ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. உள்ள ஒண்ணு வச்சுக்கின்னு வெளியே வெளியே ஒண்ணு. நேரா பார்க்கும்போது ஸ்தோத்திரம், நேரா பார்க்கும்போது ஸ்தோத்திரையா. எப்படி? நேரா பார்க்கும்போது ஸ்தோத்திரையா, வெளியில அவர. அல்லேலூயா,
அல்லேலூயா. அதாவது சட்ட திட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாமல் போனால் பந்தய பொருள் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. நீ பாக்ஸிங் பண்ணும்போது சட்டத்தின்படி தான் என்ன பண்ணி ஆகணும். எங்க பஞ்சு பண்ணுமோ, எப்போ நோஸ் கட் பண்ணுமோ, எப்போ மூக்கில் பண்ணுமோ, எப்போ மண்டியில் அடிக்க முடியும் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், பாயிண்ட். சும்மா வயிற்றுல காலில் போட்டு அடிச்சா பாயிண்ட்ல வராது. சட்டத்திட்டத்தின்படி தான் மல்யுத்தம் பண்ணணும். அது விசேஷமா நாக் அவுட் தான் என்ன பாயிண்ட், அதிகமான பாயிண்ட். அல்லேலூயா. அதுபோல நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, ஆனா செய்யறதெல்லாம் அக்கிரம விஷயம். அல்லேலூயா. செய்யறதெல்லாம் என்ன விஷயம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறமான செயல், பிரமாணத்தை மீறின காரியம். அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா சொல்லு, இருக்குதா? உலகத்தாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்குதா? இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசி என்ன பண்ணக்கூடாது, அந்நிய நுகத்தில் விசுவாசி என்ன பண்ணக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது. அவர் வார்த்தை சொன்ன நீங்க சந்தோஷப்படுங்க, நீ கை தட்டி கத்திர மையப்படுத்தீங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு, ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு, ரொம்ப ஜெபத்துக்கு பிறகு, ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிக்குது, இந்த பொண்ணு எனக்கு கட்டி வைக்கணும் பெருசான்னு சொல்லிட்டு கை தட்டி கத்திர மையப்படுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, முதல்ல என் குடும்பத்துக்கு தான் சொல்லணும். என் குடும்பம் எது? சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நானும் நூற்றுக்கணக்கான பொண்ணை பார்த்துட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. எனக்கு போட்டோ அனுப்பலாம், நீங்க எத்தனை போட்டோ அனுப்புறது? சலித்து கொண்டார்கள் 10-15 பேர். ஆமா, எவ்வளவோ போராட்டத்துக்கு பிறகு ஒரு போட்டோ பார்த்து, ஒரு பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணை பிடித்து அவர்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி 2 வீடும் பேசி ஒரு முடிவு பண்ணி வரக்கூடிய அக்டோபர் 9ஆம் தேதி கோயம்பேட்டில் இருக்கிற அந்த பெரிய ஹோட்டல்ல பிரசாந்தி நிச்சயதார்த்தம் கைதிரி கட்டமை. அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை, அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தத்தை 1 மணி 2 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 6 மணி 5 மணிக்கு வந்துடுவோம் அபிஷேக ஆராதனைக்கு. அது அபிஷேக தைல வைக்கிற ஆராதனை. ஆமே, கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. அப்படியே அக்டோபர் 9 நிச்சயதார்த்தம், மார்ச் 9 2027 மார்ச் 9 அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு திருமண நாள். கைத்தறி கத்திரமே. அதெல்லாம் காசு கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அவர் செய்வார். திருமண தேவைகளுக்கு சந்திப்பார். இப்ப நான் விசுவாசி. யாரு? நான் விசுவாசி. நான் விசுவாசி. நான் திரும்ப சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன். பாண்டிச்சேரியில போய் ஒரு பொண்ணை பார்த்தோம். பாண்டிச்சேரியில போய் பொண்ணை பார்த்தேன். என் கிளாஸ்மேட் 4வது 5வதுலாம் என் கூட படிச்சிருவாங்க. என் கிளாஸ்மேட் அவ நல்லா படிச்சு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில காலேஜில் அவ இப்போ லெக்சரர் பிரின்சிபலா இருக்கிறான். அவங்க பொண்ணும் அப்படிதான் பண்ணுது. பாண்டிச்சேரியில் 2 பில்டிங்கு எல்லாமே தராங்க, கார் கொடுக்குறாங்க, நகை போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது. பொண்ணு பேர்ல தனியா வீடு பிளாட் இருக்குது, எல்லாம் ரைட்டு சந்தோஷம். ஆனா வீட்டை என்ன பண்ணல, இன்னும் ரட்சிக்கப்படல. ஆனா அவர் சொன்னார், ஏன் அதான் எனக்கு சர்ச்சுக்கெல்லாம் போவேன், நான் பைபிள் படிப்பேன், எல்லாம் ரைட்டு. நீங்க என்ன சொல்றீங்களோ பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நீங்க எங்க சொல்றீங்களோ எப்படி சொல்றீங்களோ பொண்ணுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்ன பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் விசுவாசி ஊழியக்காரன் உலகத்தின் ஆதாயத்துக்காக யார் அடமானம் வைக்க கூடாது, யார் அடமானம் வைக்க கூடாது, ஆண்டவரை அடமானம் வைக்க கூடாது. லேலுயா. அப்படி வலுக்கட்டாயமாக ஒரு பொண்ணை ஞானஸ்தானம் எடுக்க வச்சு சொத்து கிடைக்குது, சுகம் கிடைக்குது, பொருள் கிடைக்குது, வீடு கிடைக்குது, கார் கிடைக்குது நம்பி ஓடனா கர்த்தர் நம்ம விட்டு என்ன பண்றாரு, ஓடிடுவார். லேலுயா. அவனை வேணான்ட்டான், நான் என்னாலதான் பரவாயில்ல, ரொம்ப நான் சந்தோஷம். ஆனால் இப்ப பார்த்திருக்கிற ஒரு இடம், அவர்கள் விசுவாச குடும்பமா சமைக்க போறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். லேலுயா.
நம்ம என்ன கேட்டோமோ அவங்க என்ன செய்யறாங்களோ எல்லாம் நிறைவே செய்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அதை செய்கிறார்கள். அது கர்த்தருக்கு மகிமை. அதனால கொஞ்சம் அப்படி இப்படி ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் தேவன் நிறைவாக செய்கிறார். அல்லேலூயா. அதனால நாம வச்சுக்க, அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை கோயம்பேட்டில் நமக்கு இங்கே வேன் வந்துடும். வேன் வச்சுருவோம், 3 வேன் வச்சுருவேன். நம்ம சபையாருக்கு ஒரு வேனு, அங்கே பில்டிங் அடைகள் 2 வேனு. அப்படியே வேனில் போனால் அப்படியே பக்கத்து அப்படியே பிரித்து இறங்கும்போது ஃபஸ்ட்டு பில்டிங் ஹோட்டலே அந்த ஹோட்டல் தான், பெரிய ஹோட்டல், பெரிய ஸ்டார் ஹோட்டல். அதுதான் அவங்க வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் செய்வார். ரைட்டு, சந்தோஷம். அதேமாரி மார்ச் 9 அவர் பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு திருமண நாள். அது டிசைட் பண்ணி ஜெபம் பண்ணுறோம். எதுக்கு இதை கூட சொன்னால், நீங்கள் செபித்து கொள்ள. யார் ஜெபம் பண்ணோம்? சபையார் செபிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க, அக்டோபர் மாதம் இது அக்டோபர் மாதம் 9 தேதி வச்சு நீங்கள் மழை கடை வரும், எது வந்தாலும் சரி கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. அவர் செய்வார். கர்த்தர் நம்ம நடத்துவார். இப்ப இங்க அழகா வேதம் சொல்லுகிறது, இல்ல 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 விசுவாசி யார் கூட என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசி கூட என்ன பண்ணக்கூடாது? அவன் திருமண சம்பந்தம் கலக்க கூடாது. நீ மீட்கப்பட்டவன் ரத்தத்தினாலே. நம்ம திரும்ப பட்சம் 1 பேதுருல 1:8, 9, 18 பட்சம் ரத்தத்தினாலே, குற்றமற்றவருடைய ரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே, விலை மதிப்பற்ற ரத்தத்தினாலே உன்னையும் என்னையும் கர்த்தர் மீட்டார். மறந்து போய் விசுவாசி அவிசுவாசியோட சம்பந்தம் கலந்தா அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வை சபையிலே, பரிசுத்த சபையிலே தேவனுக்கு முன்பாக எப்படி நான் அறிக்கை செய்ய முடியும்? அல்லேலூயா. புரியுதா? எங்க வரணும் புரியுதா? உனக்கு யாருக்காவது புரியுதா? மண்டியில உணர்ந்தா புரியுதா? விசுவாசி சபையாருடைய திருமணம் இருந்தா அது 3 வாரம் சபையில் என்ன பண்ணுவோம்? நம்ம அறிக்கை பண்ணுவோம். அது நீதி, அது நியாயம், அது கர்த்தர் அங்கீகரிப்பாரு. விசுவாசம் இல்லாதவனை, உலக வழக்கத்தின்படி கிரியை செய்கிறவனை இங்க கொண்டு வந்து பரிசுத்த பலிபீடத்துல வச்சு எப்படி நான் அதை அறிக்கை பண்ண முடியும்? ஆமென். என்னை தூஷித்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கையை தட்டி கர்த்தர், என்ன தூஷித்தா, என்ன குற்றப்படுத்தினா யாரை குற்றப்படுத்த பெரிய? நீதி கேடு நீதிமான் செய்யக்கூடாது. அவன் சொல்லு பாபா, நீதி கேடு நீதிமான். யார் நீதிமான்? எல்லாம் கவனி. யார் நீதிமான்? சொல்லுங்க, யார் நீதிமான்? நீதிமான். நீயும் நானும் நாம நீதிமான். நீதிமான் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக, உலகத்தின் பார்வைக்கு முன்பாக நீதி கேடு செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை புறக்கணித்து போடுவார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை, என் பேரை அநீதி செய்கிறவனை, நீதி கேடு செய்கிறவனை பேரை கர்த்தர் கிறுக்கிடுவார். நித்திய ராஜ்யத்தில் போக முடியாது. வாழ்வானாலும் சாவானாலும் கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணுவோம்? நிற்போம். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். கைதறி கர்த்தர் நிற்போம். ஆமென். நான் திரும்ப சபையாருக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில், திரும்ப சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை உயர்த்த உங்களுக்கு, உனக்கு, எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொண்டு வருவார். உலகத்தாருக்கு முன்பாக அழைக்கப்பட்ட உன்னை அவனுக்கு முன்பாக தலையை உயர்த்த, அவன் நாமத்தை உயர்த்துகிறாயா என்று உனக்கு, உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே ஒரு சம்பவத்தை, நல்ல நிகழ்வை அல்லது துச்செய்தியை, கெட்ட காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த இடத்துல நீ அவரை மாத்திரம் உயர்த்தினுமே தவிர அல்லேலூயா டாலக்கு டோலு பப்பிமான்னு போடக்கூடாது. அல்லேலூயா. ஓடி போலாமா, ஓடி போய் வந்துடலாமா, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அங்க அவன் நாமத்தை தான் என்ன பண்ணினிய? உயர்த்தணும். வாயாட கர்ம முச்சவாய். இந்த பாட்டை வர போட்டு கேட்கறாங்க, புத்தி கேட்டது ஒரு சோதனை கொடுத்து. அதனால நம்ம வினோத் பவுல் குடும்பத்துக்கு ஒரு கையை தட்டி கத்துற எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆண்டவர் நாம உயர்த்தப்பட்டதோட நிகழ்வுல அப்படிதான் நிக்கணும். யார் என்ன சொன்னா பிரச்சனை கிடையாது. என் ஆண்டவரை தவிர எனக்கு யாரும் கிடையாது. அதெல்லாம் ஒரு பாட்டா?
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப முடிக்க போறேன். உபத்திரப்படக்கூடிய உபத்திரத்தை யார் உபத்திரப்படுகிறவன்? யார் உபத்திரப்படுகிறவன்? நீ கவனிக்கணும். நீயும் நான் தான் உபத்திரப்படுகிற ஆளு. உபத்திரப்படுகிற என்னை அவர் என்ன பண்ண மாட்டாரு? அப்போல கேவலமா என்ன பார்க்க மாட்டாரு. அப்படின்னா நான் யாரு? நான் யாரு அப்படின்னா ஒருவனை ஒருவன் கேவலமா பார்க்கலன்னா அவன் யாரு? அவன் நான் விசேஷமானவன். நிலை கைத்து. நான் யாரு? உனக்கு ஒரு மகிமையை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லு பாப்போம். உனக்கு ஒரு மகிமையை கத்தர் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்து. நான் வித்தியாசமானவன். ஆமென் சொல்லு பாப்போம். நான் யாரு? நீ சொன்னாதான் அந்த கிரியை, அந்த ஆவி உனக்குள்ள கிரியை சொல்ல. எதுக்கு சொல்றேன்? நான் மீட்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய நாமத்தை உடையவன். நான் வித்தியாசமானவன். அல்லேலூயா. யார் நானே? வித்தியாசமானவன். அப்ப என்னை அவர் அற்பமா எண்ணாமல் என்னை அருவருக்க மாட்டார். அப்படின்னு தூக்கி என்னை தூரப்பட மாட்டார். அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்க மாட்டார். எதுவுமே நம்புற இந்த வார்த்தையா? அல்லேலூயா. உனக்கு நம்பிக்கை பார்த்தா யாருடைய முகம் உனக்கு மறைச்சிருக்காது? எப்பொழுதும் இரவு பகலும் உன் முகத்தையே ஒருத்த பார்த்துக் கொண்டே இருக்கிறார். உன்னையே விசாரிக்கிறார். உண்மையை நினைவா இருக்கிறார். உண்மையை பிரியமா இருக்கிறார். உனக்காக தான் இருக்கிறார். அவன் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டாரு. நான் செய்திக்கு போறவனா உங்களுக்கு தலைப்பிட வரேன். நான் என்ன கூப்பிட்டு உனக்காக நிக்கிறேன். ஒருத்த உட்கார்ந்து கூப்பிட்டான். கர்த்தர் உனக்காக நின்னாரு. அற்புதம் நடந்துச்சு. அது உனக்கு திரும்ப இப்ப இல்ல, அடுத்த வாரம் தான் உனக்கு. ஆமென். நீங்கள் ஆவியிலே, நீங்கள் சத்தியத்திலே, நீங்கள் கர்த்தருடைய வாக்கிலே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியா நீங்க வளரும்படியா. வராதவர்களை குறித்து நீ கவலைப்படாதீங்க. சபைக்கு வராதவர்களை குறித்து கவலைப்படாதீங்க. பிசாசானவன் தந்திரமாய் கூட இந்த 12 பேராகி அதில் ஒருவனை தேர்ந்தெடுத்து யூதாஸ் என்பதை தேர்ந்தெடுத்து யூதாஸ் காரியத்தை என்பதை தேர்ந்தெடுத்து அவனுக்குள்ளே பிசாசு சாத்தான் உள்ளே புகுந்தான். அவரை மறுதலிக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. கூடவே இருந்தான். இயேசு கூடவே இருந்தான். கூடவே சாப்பிட்டான். கூடவே ஊழியத்துக்கு போனான். அற்புதங்களை பார்த்தான். அதிசயங்களை பார்த்தான். சத்தோட ஏற்படுத்த பார்த்தான். வியாதி சுகமாக்கத்தை பார்த்தான். கூட இருந்த அவனுக்குள்ளே சாத்தான் உள்ள போயிட்டான். இயேசுவை மறுதலித்தான். சபைக்கு வந்திருப்பாங்க, இங்க இருந்திருப்பாங்க, நம்ம கூட இருந்திருப்பாங்க, உட்கார்ந்திருப்பாங்க, கத்த தூச்சிருப்பாங்க, வார்த்தை கேட்டிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனாலும் பிசாசோட தந்திரமாய் வஞ்சிக்கிறான். ஆமென். இப்ப சொல்ல நானும் அழகா ஒரு வசனம். இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை சங்கீதம் 5:7 அப்படியே படிச்சுட்டு இது வந்துருவோம். இப்ப பாரு என்ன வார்த்தை சொல்லுது. எவ்வளவு பெரிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அல்லேலூயா. கிருபையினால தான் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லு பாப்போம். 8 மணிக்கு 8:00 வந்துச்சு இளவரசி அங்கிருந்து. ரொம்ப சந்தோஷம். 7:45 ஹேமலா தான் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். நேரம் மிக மிக முக்கியம் ஆவியானவருக்கு. அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், அடுத்த வாரம் சீக்கிரமா வர பழகுது. அது நல்லது. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நம்ம வந்திருக்கிறது அவருடைய கிருபையினால. ஆமென் சொல்ல. நல்லா கேட்டு ஏறாத வந்திருக்கிறான். திரும்ப சொல்ற, ரட்சிப்பு கர்த்தர் தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அப்ப அவர் என்னை அற்பமா எண்ணாமலும் என்னை அவர் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை எனக்காக மறைக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடும் போது அவனை கேட்டருளுவார். அது கையை தெரிவிக்கின்ற வைப்பது. ஆமென், ஆமென். கேட்டருளுவார் அர்த்தம் நீ சொல்றத அவர் கேட்பாரு. எப்படி நம்புறத? எது சொல்? நான் சொல்றத யார் கேட்பாரு? நம்பிக்கை பார்த்தா இல்லையா? சபை உனக்கு சார்ஜ் கொடுக்கிறது. சபை உனக்கு என்ன பண்றது? உனக்கு சார்ஜ். உன் செல்போன்ல சார்ஜ் இறங்கிட்டா நீ முதல்ல மின்சாரத்துல வச்சு அதுக்கு சார்ஜ் ஏத்துவ. ஒரு நாளெல்லாம் அது இயங்கும் உனக்கு. அதே போல ஒரு வாரம் எல்லாம் உன்னை ஓட வைக்க, உன்னை பயன்படுத்த, உன்னை வாழ வைக்க சபை கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அனுப்பி உனக்கு சார்ஜ் ஏத்துறதுங்க. ஒரு வாரம் ஓடுங்க நீ. அதான் வாரத்தின் முதல் நாள் வரீங்க. வாரத்தை முதல் நாளிலே உனக்கு கர்த்தர் ஆவியை அனுப்பி சத்தியத்தை அனுப்பி உனக்கு சார்ஜ் ஏத்தி வாரம் உள்ள அந்த ஓடுறதுல ஓடுங்க. அல்லேலூயா.
சபை சும்மா சும்மா கிடையாது, உன்னை சார்ஜ் ஏத்துற இடம். அவன் அப்ப நீ கூப்பிட்ட யாருக்கா பாரு, நம்பிக்கை வருதா? வரக்கூடாது. நீ கூப்பிட்ட யாருக்கா பாரு, அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை நம்பர் நான் கூப்பிட்டா கத்த கேட்பாரு. சொல்ல கத்தாவே, ஆவியானவரே கத்தாவே, முடிக்க போற கத்தாவே, என் தேவனே, என் ஆவியானவரே, என் ஆண்டவரே, என்னை அழைத்தவரே, என் பலனே, என் நம்பிக்கையே, நான் கூப்பிடும் போது சத்தமல்ல, நான் கூப்பிடும் போது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீ எனக்கு செவி கொடுக்கிறீர், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கண்டிப்பா உனக்கு பதில் கொடுப்பான். எதுக்காக கூப்பிட்டாயோ, எதற்காக தேடி வந்தாயோ, எதற்காக ஒரு முகத்தை பார்க்க வந்தாயோ, எதற்காக சமூகத்தில் வந்தாயோ, அதுக்கு பலன் உனக்கு உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கை வருதா? அடுத்த வாரம் செய்தி போயிடும். இது உனக்கு தலைப்பு தான், அடுத்த வாரம் செய்தி. ஆமென். இப்போ ஒரு நம்பிக்கை உனக்கு. நான் கூப்பிட்டா இருக்க பாரு. ஆமா, அற்பமா உன்னை பார்க்க மாட்டாரு, உன்னை அருவருக்க மாட்டாரு, அவருடைய முகத்தை உனக்கு என்ன பண்ண மாட்டாரு, மறைக்க மாட்டார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து உன்னை கண்டிப்பா வாழ வைக்காம உன்னை விடவே மாட்டார். கண்டிப்பா வாக்கிய மாத்தாம, கண்டிப்பா சூழ்நிலை மாத்தாம, கண்டிப்பா தலையத்தை மாத்தாம, கண்டிப்பா வாக்கிய சூழ்நிலை மாத்தாம உன்னை விடவே மாட்டார். உயர்த்துவா, அவருக்கு மகிமையா நீ வாழ்வார். ஆமென். மகிமையெல்லாம் அவருக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.